அவரோட பிள்ளைகளா நான் மூணாறுல இருக்கேன். இல்ல இது கம்பெனிக்குள்ள வீடு. ஆமா. നിങ്ങൾ മൂന്നാറിൽ இருக்குன்னு പറഞ്ഞിട്ട് கம்பெனி உங்களுக்கு தரணுமா? இல்ல எனக்கு வேலை கூட தான் செஞ்சிருப்போம் நானு. வேலை எடுத்து தரேன். நாளைக்கு வேலைக்கு வேலை செய்வேன். ஆனா கஷ்டமான வேலை செய்ய முடியாது. അതന്നെ കഷ്ടமான வேலை ஏதா? எனக்கு வீசிங் இருக்கு. நடக்க முடியாது. அப்ப ஏதா கஷ்டமான வேலை ஏது? எனக்கு ஒரு லைட் ஒர்க் கொடுத்தா செஞ்சுருவேன். லைட் ஒர்க் கொடுக்க நாளை இருந்து வேலைக்கு அதை கூட நான் செஞ்சுருவேன். நாளை இருந்து வேலை வர மாட்டேன். இன்னும் 10 நாள் டைம் ஆகும். வணக்கம், நியூ டிவிஷன்ல உள்ள தொழிலாளிகள் பேசுகிறோம். ஏன்னா இப்போ சமீப காலமாக 2 நாட்களாக வந்து எங்கள் டிவிஷனை பற்றி தான், எங்கள் நியூ டிவிஷன் லெக்கம் நியூ டிவிஷனை பற்றி தான் வந்து வைரல் வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. காளிதாசுங்கிறவர் 10 வருஷ காலமா இங்க கிடையாது. அவரோ அவங்க வீட்டுல யாருமே, அவர் ஒய்ஃபோ பிள்ளைகளோ யாருமே இங்க இல்ல. அவர் வீடை வாடகைக்கு விட்டு போயிருந்திருக்காரு. 2 லட்ச ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டு போயிருந்திருக்காரு. அது கம்பெனிக்கு தெரிஞ்சு வீடை சீல் வச்சிருந்தாங்க. ஸ்டேட்ல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி தான் வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. இதுல வந்து நிறைய உண்மைகள் மறைஞ்சு பொய்யான வீடியோக்கள் தான் வந்து, அதுவும் எங்கள் கம்பெனிக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் இல்லாம சீல் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த சீல் வச்ச வீடு வந்து காளிதாஸ் அவர் வந்து உடைச்சிட்டாரு. யார்கிட்ட, கம்பெனிட்ட, மேனேஜர்கிட்ட, ஃபீல்ட் ஆஃபீஸர் யாரு மாறிட்டையும் கேட்காம என்ன செஞ்சுட்டாருன்னா அந்த வீடை வந்து அவர் உடைச்சிட்டாரு. அப்போ உடைக்கவும் அதிகாரிகள்லாம் வந்து ஏன் உடைச்சிங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, 10 வருஷமா நீங்க வந்து இந்த வீட்டு பக்கம் வரல இல்ல, அப்ப நாங்க அதனாலதான் நாங்க சீல் வச்சோம், ஏன் அப்ப சீல் வச்சீங்க அப்படின்னு கேட்கல. நாங்க வீட்டை வந்து நாங்க அடுத்த தொழிலாளிகளுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம லெகன் டிவிஷன் வந்து குண்டுமலை குறிப்பில் அப்படின்னு பார்த்துட்டு அவர் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஈல்டு எடுக்கிறது அப்படின்னு சொன்னாலே அது ஃபர்ஸ்ட் நியூ டிவிஷனா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 5 வருஷ காலமா எந்த ஒரு ஈல்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஆப்ஷன் லிஸ்ட் அதிகமானதுனால எங்களால கொழுந்து எடுக்க முடியல. ஆட்கள் பற்றாக்குறையான எந்த ஒரு இது வேலை எல்லா விதத்திலயும் வந்து பற்றாக்குறை ஆனதுனால எங்களால ஈல்டு எடுக்க முடியல. நம்ம கையெடுத்து நம்ம ஜார்க்கண்ட்ல இருந்து ஆட்களை வர சொல்லி அவங்களுக்கு நம்ம வந்து வேலை கொடுப்போம். நம்ம வேலை கொடுக்கறோம், நம்மளோட கோட்ரஸோடைய நம்ம தொழிலாளி, இந்த ஏற்கனவே இருக்கிற தமிழ் தொழிலாளிகளோடைய ஜார்க்கண்ட் தொழிலாளிகளையும் அவங்களையும் நம்ம கூடயே வச்சிருந்து அவங்களுக்கு முன்னாடி என்ன அதிகாரி இவங்களுக்கு என்ன சலுகை கொடுத்துருக்கிறோமோ அதையும் இவங்களுக்கும் அந்த சலுகை எல்லாம் கொடுத்து இவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்து அவங்களே நல்ல ஒரு தொழிலுக்கு ஆளாக்குவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் கம்பெனி இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்துச்சு. அதுவும் கூட இப்ப சமீபத்துல தான் எடுத்துச்சு. 10 வருஷமா அந்த வீடு அடைச்சுதான் கிடந்துச்சு. இன்னைக்கு கம்பெனி ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது, ஆட்கள் தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது தான் இன்னைக்கு வந்து அந்த வீடை எங்க அதிகாரிகள் வந்து எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்தாரு. இந்த அதிகாரிகள் வந்து எடுக்கும் போது அப்போ அதிகாரிகள்லாம் வந்து காளிதாசன் வந்து பேசும்போது, ஏன் இந்த மாதிரி நாங்க உடைச்சது சீல் வச்சதை ஏன் நீங்க உடைச்சிங்க அப்படின்னு அதிகாரிகள் காளிதாஸ் பேசினாரு. பேசிட்டு இருக்கும்போது இந்த வீடை உடைச்சிங்கன்னா நான் உங்க வீடை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி குறைவா பேசினாரு. ஆனா இவரு பேசினது மட்டும் வெளியே வந்துச்சு. மேனேஜர் பேசினது தான் வெளியே வந்துச்சு, இவர் பேசினது வெளியே வரல. அப்போ கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டா தான் இருக்கு. வெளியாட்கள் வந்து தான் இந்த வீடியோவை எடுத்து தப்பான முறையில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த தொழிலாளி கிடையாச்சும் வச்சுக்கிட்டு வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வெளியில போய் வேலை செய்யறாங்க. அவங்கள மாதிரி ஆளுக மட்டும்தான் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வீடியோவில் அனுப்பிவிட்டு கம்பெனியை கெட்ட பேர் கொடுத்து வைக்கிறாங்க.